நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம ஏடி பக்லாம் செய்ய போறோம். அது உண்மை இது உங்களுக்கு கூட தெரியும்னா கமெண்ட் செய்யுங்க. ஓகேங்களா? மாறுதா நம்ம வந்து ஹவா பிடில இருக்கோம். ஏன்னா அங்கே வேணாம்னு சொல்லிட்டு அதனால இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பெரியா ஏ போட்டுக்கணும். பெரியா ஏ போட்டுக்கோங்க. கீழே வந்து எனக்கு கிராஸ் போட்டுக்கணும். மேலே போட்டு போடுங்க. அப்புறம் உங்களுக்கு தைக்க தெரியும். இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு நீங்கள் ஏபிசி சொல்லுவீங்களா அதே மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டிங்களா? இப்படி பக்கத்தில் இங்கே லைன் எழுதணும்ல, அடுத்த மாதிரி லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அது ஒரு இந்த மாதிரி ஏஸ் வரையும் ஏஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி போல் அந்த வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இது கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கலாமா இல்லை குட்டி சாக்கி வைக்கலாமா? நம்ம இப்போது இது பக்கத்தில் ஒரு டாட்ஸாக வைக்கணும். பேர் பேர் டாட்ஸு. இப்போ இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று இல்லைன்னா இப்போ கைஸ் அடுத்த லெவல் ஜங்கும் 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 அவள்டா முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கலர் அடிக்கும். இல்லைங்க இது மட்டும் போட்டுக்கிறேன். அப்படின்னா இப்போ நம்ம கலர் வந்து இப்போ கலர் வந்து எடை இருக்குன்னா ரெட்டு பிளாக் அது மட்டும் எடுத்துங்க. ஏன்னா அதுதான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே இந்த 2 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே ஃபர்ஸ்ட் டாட்ஸ்னா பிளாக் இது வந்து இந்த மாதிரி வெள்ளை இந்த மாதிரி அது பாட்ஸ் நம்ம பிக் மாதிரி இருக்கும். அது வந்து ரெட்டுக்கு இது வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ரெட் வந்து இங்கே போகும். லைட் கலர் கைஸ் டார்க் இருக்குது, லைட் இருக்குது, ரெட் இருக்குது. அப்புறம் க்ரீன் கலர் லைட் க்ரீன் இருக்குது, டார்க் க்ரீன் இருக்குது. ஆனால் இன்னொரு இருக்குது லைட் க்ரீன் பற்றில அந்த லைட் க்ரீன் கைஸ் இப்போ இங்கே கீழேயும். ஓகே ஓகே நான் தப்பா இல்லை நான் தப்பா வந்து நான் நீங்களும் தப்பா வந்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஸ்கொயர் எல்லாருக்குமே ஸ்கொயர் ஏன் போட்டு ஃப்ரீயாக வந்துடா. அதனால ஏ சிம்பிள் கைஸ் உங்களுக்கு ஏ வச்சுக்கிட்டு சரி நீங்கள் எத்தனை வாட்டி கேட்குறீங்க லேட்டை வச்சு பண்ணிங்கன்னு அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் கேட்குறது எந்த கேள்வி என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு ஞாபகம் வரும். கஷ்டம் மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக கேள்வி சிம்பிளாக கேளுங்க பண்ணிடுவேன். ஓகே இப்போ நமக்கு எதுவும் அப்புறம் வைக்கலாம். இப்போ பிளாக் இருக்குன்னா இந்த குட்டியாக சர்க்கஸ் இருக்குல்ல எனக்கு தப்பா அப்படின்னா பென்சிலில் இந்த கல்யாணம் சின்ன வைக்கணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா பாஸ் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணியிருக்கோங்க. ஓகே இது உங்களுக்கு ஸ்பெஷல் லே பாக். ஓகே அவ்வளோனா இப்போ நமக்கு இல்லை இருக்குது அதை வரையணும். ஃபுல்லாச்சே வந்துட்டு அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கும் சொல்லுங்க. ரெண்டு உங்களுக்கு தெரியும் கமெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னா அப்புறம் இங்கே கழுத்து தடுத்துங்க. இந்த கலர் மேம் நமக்கு டார்க் அடிச்சுக்கலாமா? எப்படி பிளான் அதுக்குள்ள இதுக்கு அதுக்கு சேம் கிடையாது. அதனால இது வேணும் நான் தெரியுது. நீங்கள் வாங்க இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது லைக் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லைட் வந்து பாடி காமிச்சுங்க. டார்க் வந்து உங்களுக்கு இல்லைன்னா வேறு இது பண்ணுங்க. ஆனால் இது போட்டிருக்கல இப்போ நீங்கள் 8 போட்டிருக்கீங்க 0 தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் வந்து சிம்பிள் ட்ராயிங் வாங்க. அப்புறம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் வேணா ரோபல்ஸ் நீங்கள் விளையாட கூட லைக் சப்ஸ்கிரைப் தான் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க செகண்ட் போய் இதுதான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துப்பேன். ஏன் நான் லேட்டாக இருக்கேன்னா ஏன்னா என் ஸ்கூல் இருக்குது அதனால் போயிட்டு வந்துருக்கேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லை நான் வந்து பார்த்துட்டேன். இப்போ எடுத்துட்டு போயிட்டு எங்கள் அம்மா ஒரு ஃபஸ்ட் வீடியோ எடுத்தாங்க பார்த்தீங்களா ரேபிட் கேட்டு அதே பியூட்டிஃபுல் இருந்துச்சுமா. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ அந்த கண்ணாடி போட்டுக்கோல ஜூஸ் கூட பிடிக்கல அது பார்த்துக்கீங்களா ட்ராயிங் பண்ணுவீங்களா அதனால் பேசும்போது என்ன பண்ணணும் குட்டிஸ்னா எங்கள் என்ன வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி பண்ணுவோம். எங்கள் அம்மா ஃபஸ்ட்டே இப்போ நான் வந்து ஆடிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா ஆடி சொல்லியிருக்கேன். இல்லைன்னா வேறு வீடு பண்ணுங்க. உங்கள் அம்மா கூப்பிட்டு வந்து சொல்லிட்டு எங்கள் அம்மா வேறு ஆக்சுவலி கூப்பிட்டு வந்துட்டேன் ட்ராயிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயிங் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டே பண்ணிட்டாங்க. நீங்கள் நிறைய ட்ராயிங்ஸ் பாருங்க சிம்பிள். எங்கள் அக்கா அதுக்கு முன்னாடியே ட்ராயிங் வச்சுட்டாங்க. நாங்களும் இன்னும் லேட் ஆகிட்டோம். எங்கள் அக்காவுக்கும் 8ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கும் நீங்கள் 0 இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. ஓகே இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க வச்சுட்டிங்களா. இப்போ இந்த பக்கம் வந்து இந்த கலர்னா ஏன்னா சேம் போனோம் எது பண்ண வேறு கலர் அது தெரியும் நமக்கு. நான் இவன் எடுத்து பாடிட்டேன். சரி அவங்க ஓடிட்டு பண்ணலாம். அம்மா சரிங்க நன்றி. இன்னும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள அந்த டாட்டை மண் பிடிச்சி அந்த டாட் படித்தேன். அது என்ன உங்களுக்கு நான் கோயின் அப்புறம் உங்களுக்கு என்ன வெளிக்கோங்க. அப்புறம் உங்களோட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா. அந்த டாட் செகண்டில் க்ரீன் எடுத்துக்கோங்க. லைட் க்ரீன் வந்து இதுதான். ஐயோ அது சரி எடுத்துட்டேன். ஓகே எடுத்துட்டேன். அதை கூட பண்ணி கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு நிறைய வீடியோ எடுக்கணும். கஷ்டப்பட்டு நிறைய வீடியோ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். லேட்டாக ஸ்கூலுக்கு
ஐயோ நம்ம கொடுத்தாங்க என்ன பண்ணுறோம் கொடுத்தாங்க ஸ்டாண்டு சரிங்க ஸ்டாண்ட் போட்டு கொடுத்துருக்கேன் ஸ்டாண்ட் வேணாமா அவனுக்கு புது ஸ்டாண்ட் வாங்கிட்டேன் உங்களுக்கு தெரியுமா ஏன்னா நான் கமெண்ட் பண்ணுவேன் கீழே வந்து ஆசை கிளாசிக் கீழே கை போங்க கைக்கு என்ன மேலே டிஷன் பண்ணிக்கோங்க டாக் ஆஃப் பண்ணாங்க ஐயோ ஐயோ ஓகே கட் பண்ணிக்கோங்க அப்புறம் சன் வர மட்டும் போயிட்டேன் சன்னுக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போ நான் கை வைக்கணும் ஸ்கூலிங் வச்சுக்கிறது நான் வச்சுக்கிறேன் எல்லோ சன் மட்டும் வச்சுக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் இருக்காது சின்ன மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் இருக்குங்க ஹார்ட் கொடுத்துக்கலாமா எங்கே உங்களுக்கு எங்கே வேணும் சொல்லுங்கள் நான் வந்து எனக்கு பிடிச்ச கை ப்ளூனா கை ப்ளூ நல்லா பிடிக்கும் பிளாக் ஃபீன் எடுத்துக்கலாம் பிளாக் ஒரு என்ன போட்டோம் இங்கே ஒரு பாட்டு அங்கே ஒரு பாட்டு இது பாட்டு பாட்டு நல்லா இருக்கா கமெண்ட் சொல்லுங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு எடுத்துக்கலாம் ஈஸி கழிச்சுங்க கம்மி முடியும் ஆகும் பண்ணியாச்சு கை நாளைக்கு ஒன்று ஃபோட்டோ எடுத்துருக்கோம் அவர் லேட் பார்க்க வச்சுட்டு நாளைக்கு யூனிகார்ன் ஷாப் விஷயம் எழுதி இதில் பார்த்துருக்கீங்களா எழுதுறீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் இனிமேல் எழுதிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டு அப்புறம் வீடியோ பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் எழுதி காமிச்சிங்க நீங்கள் எழுதிட்டே ஒரு ஆக்டிவ் பண்ணுங்க காமிச்சிட்டு பண்ணிங்கன்னா தெரியும் பாய் ஃபோட்டோ